மைக்ரோகிரீன்ஸ் என்றால் என்ன? மைக்ரோகிரீன்ஸ் என்பது சிறிய அளவிலான பச்சை கீரைகள் ஆகும். விதைகள் முளைத்து சில நாட்களில் உருவாகும் சிறிய தாவரங்கள்தான் மைக்ரோகிரீன்ஸ். இதில் பல்வேறு வகையான காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் தானிய வகைகள் அடங்கும். முளைக்கும்போது தாவரங்களின் முதல் இலைகள் வெளிவரும்போது இவைகளை அறுவடை செய்து உணவாக பயன்படுத்துகிறார்கள். மைக்ரோகிரீன்ஸ் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? மைக்ரோகிரீன்ஸ் பல வகையான உணவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது சாலட் வகைகளில் சேர்த்துச் சாப்பிடலாம். சாப்பாடு அலங்காரம், உணவுக்கு அழகிய தோற்றத்தை வழங்கி அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகிறது. சூப்பில் சிறிதளவு சேர்த்து சுவையையும் சத்துகளையும் அதிகரிக்க முடியும். சாண்ட்விச் மற்றும் ரேப் போன்றவற்றில் அடுக்கி சாப்பிடலாம். பழம் மற்றும் காய்கறி ஜூஸ்களில் மைக்ரோகிரீன்ஸ் சேர்த்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் பெற முடியும். மைக்ரோகிரீன்ஸ் நன்மைகள்: சத்துக்கள் நிறைந்தவை. மைக்ரோகிரீன்ஸ்களில் வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. அவை சுண்டைக்காய், பீர்க்கங்காய், செம்பருத்தி போன்ற பெரிய தாவரங்களின் விட 40 மடங்கு அதிக சத்துக்களை கொண்டிருக்கின்றன. உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகின்றது. மைக்ரோகிரீன்ஸ் குறைந்த கலோரி உணவாகவும் அதிக பூரண உணவாகவும் இருப்பதால் எடை குறைக்க விரும்பும் நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை மட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. இரத்தத்திலுள்ள சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்க உதவும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மைக்ரோகிரீன்ஸ் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சத்துக்கள் இதயத்தை பாதுகாக்கும் திறனை வழங்குகின்றன. இதய நோய்கள் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். தோல் ஆரோக்கியத்திற்கு நன்மை: மைக்ரோகிரீன்ஸ்களில் உள்ள வைட்டமின் ஏ, சி மற்றும் இ போன்றவை தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பளபளப்பான தோலை வழங்குகின்றன. ஆற்றலை அதிகரிக்கும்: இதிலுள்ள சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்து உடலுக்கு விரைவில் ஆற்றல் அளிக்க உதவுகின்றன. சுலபமாக வளர்த்துக் கொள்ளலாம்: மைக்ரோகிரீன்ஸ் வீட்டிலேயே சுலபமாக சின்ன இடங்களில் மண்ணில்லாமலோ வளர்க்கலாம். இது நிறைய பூச்சிகள் மற்றும் கீறல்களுக்கு எதிர்ப்பு காட்டும். மைக்ரோகிரீன்ஸ் உதாரணங்கள்: வெந்தய முளைகள், முருங்கை முளைகள், பட்டாணி முளைகள், மிளகாய் முளைகள், தக்காளி முளைகள், கொத்தமல்லி முளைகள் போன்றவை. மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பு எப்படி செய்யலாம்? மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பது மிகவும் எளிமையானது. இதற்கு பின்பற்ற வேண்டிய சில முக்கிய கட்டங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. விதைகள் தேர்வு: முதல் படி உங்களுக்கு பிடித்த காய்கறி அல்லது கீரை வகைகளின் விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். பொதுவாக வெந்தயம், கீரை, கொத்தமல்லி, முளைக்கீரை போன்றவற்றை மைக்ரோகிரீன்ஸ் வடிவில் வளர்க்கலாம். தரமான மண்ணிலா அல்லது மண்ணில் வளர்ப்பு: மைக்ரோகிரீன்ஸ் தரமான மண்ணில் வளர்ப்பது முக்கியம். நார்ச்சத்து அல்லது நாரிக்கரு போன்ற மண்ணில் வளர்த்து கொள்ளலாம். தண்ணீர் சீரான அளவு: மைக்ரோகிரீன்ஸ் வளர்ப்பதில் தண்ணீரின் அளவு மிக முக்கியம். மண்ணை முறையாக ஈரமாக வைத்துக் கொண்டால் முளைப்பது சிறப்பாக இருக்கும். ஒளி: 3 முதல் 5 நாட்களுக்கு விதைகள் முளைக்கும்போது நேரடி சூரிய ஒளியைத் தவிர்த்து நிழல் பகுதியில் வைக்க வேண்டும். முளைகள் வந்த பிறகு சூரிய ஒளியை ஏற்படுத்தி வளர்த்தால் நல்ல வளர்ச்சி பெறும். விதைகளை அடுக்குதல்: மண்ணில் விதைகளை தெளிக்காமல் அதனை மேற்பரப்பில் ஒழுங்காக அடுக்க வேண்டும். இதனால் சரியான அளவில் தாவரங்கள் முளைக்கும். குறைந்த காலத்தில் அறுவடை: மைக்ரோகிரீன்ஸ்களை பெரும்பாலும் 7 முதல் 14 நாட்களில் அறுவடை செய்யலாம். இலைகள் முழுமையாக வந்ததும் அல்லது முதல் இலைகள் வெளிப்பட்டதும் நீங்கள் அதனை அறுவடை செய்யலாம். மைக்ரோகிரீன்ஸ்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி சுவைகளையும் சத்துக்களையும் கொண்டுள்ளது. சில முக்கிய சுவைகள்: முள்ளங்கி மைக்ரோகிரீன்ஸ் மசாலா சுவையுடன் கூடியவை. சாதாரணமாக சூப்புகளில் பயன்படுத்தலாம். வெந்தயம் மைக்ரோகிரீன்ஸ் கசப்பான சுவையுடன் இருக்கும். துவையல்களில், ரசங்களில் பயன்படுத்தலாம். சுண்டைக்காய் மைக்ரோகிரீன்ஸ் இவை சிறிதளவு மசாலா சுவையுடனும் உணவுக்கு சுவையை கூட்டும். மைக்ரோகிரீன்ஸுகளை எப்போது சாப்பிட வேண்டும்? மைக்ரோகிரீன்ஸுகளை காலை, மதியம் அல்லது இரவில் எந்த நேரத்திலும் சாப்பிடலாம். இது குறைந்த கிலோரி கொண்டதாலும் அதிக சத்துக்களை உடலில் சேர்ப்பதாலும் மிக சிறந்த ஆரோக்கிய உணவாகும். மைக்ரோகிரீன்ஸ் மற்றும் உடல் ஆரோக்கியம்: மைக்ரோகிரீன்ஸ் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு இரத்த அழுத்தம், கொழுப்பை குறைக்கும் திறமைகள் உள்ளன. மேலும் இதய நோய்களைத் தடுக்க, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மைக்ரோகிரீன்ஸ் உடலின் தேவையான வைட்டமின்கள்: வைட்டமின் சி
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி காய்ச்சல் போன்றவற்றைத் தடுக்கும். வைட்டமின் கே இரத்தம் உறைவதை ஊக்குவித்து எலும்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வைட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு. மைக்ரோகிரீன்ஸ் உடலின் மற்ற நன்மைகள். ஆரோக்கியமான நரைச்சத்து. மைக்ரோகிரீன்ஸ் நரைச்சத்துகளால் செரிமானத்தை மேம்படுத்தி உடல் சுத்தமாக இருக்க உதவுகிறது. புற்றுநோயைத் தடுக்க உதவுகிறது. சில மைக்ரோகிரீன்ஸ் வகைகள், குறிப்பாக புரோக்கோலி மற்றும் கிராம்பு போன்றவை, உடலில் உள்ள புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். போஷாக்கு சத்துக்கள். இவை மிகவும் சத்துள்ள மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவாக உள்ளதால் சிறிய அளவில் எடுத்தாலும் பெரிய பயனை அளிக்கும். மைக்ரோகிரீன்ஸ் சமைக்கும் முறைகள். உபயோகப்படுத்தும் போது மிகச் சிறந்த முறையாக இவை பச்சையாக சாப்பிடுவது. ஆனால் சில சமயங்களில் சாதங்களில், சமைக்காத உணவுகளில் சிறிது அளவில் சேர்த்து சாப்பிடலாம். மொத்தத்தில் மைக்ரோகிரீன்ஸ் சத்தான உணவாகவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பலரும் பயன்படுத்துவது.